அந்த குபேர மூலையில பீரோ வச்சாலோ இல்ல நம்ம காசை வந்து அங்கிருந்து எடுத்தாலோ மட்டும்தான் அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்குமா? வாஸ்துல இப்படி ஒரு கூற்று இருக்கு. ஆனா இருப்பியல் வாஸ்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இருப்பியல் வாஸ்துப்படி லைக் குபேர மூலையில் ஒரு சேஃப் வைக்கிறது, இருப்பியல் வாஸ்து நானே சொல்கிறேன். இருப்பியல் படி ஒரு குபேர மூலையில் அப்படின்னு நான் சொல்கிறாங்களே, சவுத் வெஸ்ட் கார்னர், நான் சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவேன், தென்மேற்கு மூலை. ஓகே, அது சைட்டுக்கு வெளியில் என்னவா இருக்குது, சைட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பில்டிங்குள்ளே இருக்குது, 3 விஷயமும் இருக்குது. பில்டிங்குள்ளே அவங்க வந்து பீரோ வைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லோடு, ஒரு வெயிட். தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுமையை கொடுக்குறது, ஒரு அத்தாரிட்டி. அதனால தான் வந்து அந்த இடத்துல கணவன் மனைவி மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறதே அங்கே தான் உருவாக்குறாங்க. ஸோ வெயிட் வைக்கிறது, சேஃப் வைக்கிறது, இது எல்லாமே வந்து தென்மேற்கு மூலை பை மீன்ஸ் ஆஃப் லோடு. ஓகேவா? அங்கே வந்து இருப்பியல் படி வேறு என்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபிட்டல் இருக்குது. ஓகே, உயிர் ரீதியான கேபிட்டலும் சரி, உங்கள் பண ரீதியான எக்கனாமிக்கல் கேபிட்டலும் இருக்குது, உங்கள் மூலாதாரம். அப்போ மூலாதாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அது. ஸோ இதை வந்து நான் தென்கிழக்கோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது உச்சமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது பொதுவாக வந்து ஓகே, தென்மேற்குனாலே வந்து அமௌண்ட்டு, செல்வம் அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற இதில் எடுத்துக்கிறாங்க. அது சரியாக இருந்துச்சுன்னா அது ஓகே. அங்கே வச்சா பணம் இன்க்ரீஸ் ஆகுன்றது கிடையாது, உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கேபிட்டலுக்கான பகுதி அது. அங்கே குபேர மூலையில் வந்து இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அங்கே பர்டிகுலராக சவுத் வெஸ்ட் தென்மேற்கில் லோடு வைக்கணும். ஓகே, இது வந்து 3 நிலையில் நான் இருப்பியல்ல சொல்லுவேன். சரௌண்டிங்கில் என்னவாக இருக்குது, மேடு பள்ளங்கள் என்னவாக இருக்குது, சைட்டு செட்பேக்குள்ளே என்னவாக இருக்குது, எவ்வளோ காலி இடம் விட்டுருக்கு, சவுத் ஈஸ்ட்டோட சவுத் வெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கா, அதுக்கப்புறம் பில்டிங்குள்ளே அந்த லோடு எப்படி இருக்குது, வால்யூமெட்ரிக்காக எப்படி இருக்குது. ஸோ இப்போது நான் 3 நிலைன்னு சொல்கிறது வந்து சரௌண்டிங்கும் சரி, சைட்டும் சரி, நீளம் அகலம் மட்டும்தான். ஏன்னா ஓப்பன் டு ஸ்கை, அங்கேருந்து எவ்வளோ கிராவிட்டி இருக்குது, எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, இதை வச்சு நான் சொல்லிட முடியும். பில்டிங்குள்ளே போகும்போது முப்பரிமாணம், நீளம் அகலம் உயரம், வால்யூமெட்ரிக். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருப்போம்ல, ஒரு கியூபுக்குள்ளே வந்து வால்யூமெட்ரிக்காக வேலை செய்யும். அப்போ அந்த வால்யூமெட்ரிக் அப்படிங்கிறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைட் சீலிங். ஒரு இடத்துல லோ சீலிங் இருக்கும், ஒரு இடத்துல ஹை சீலிங் இருக்கும். அப்போ எங்கே லோ சீலிங் இருக்கணும், எங்கே ஹை சீலிங் இருக்கணும் வீட்டுக்குள்ளே, அதுலேயும் கணக்கு இருக்குது.